அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா வட்டலாப்பம் தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 முட்டை, 1 கப் ஜீனி, பால், முந்திரி. பால் 1 லிட்டர் அளவு நான் எடுத்திருக்கேன். நல்லா சுண்டை காய்ச்சி 1/2 லிட்டர் வத்துற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷுக்கு. நல்லா ஒரு சொட்டு தண்ணி கூட விட்டுறக்கூடாது. நல்லா சுண்டை காய்ச்சி நல்லா எடுத்துக்கிறணும். அப்புறம் இந்த ஜீனியை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறணும். அதே மிக்ஸி ஜாரில் 2 முட்டையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறணும். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால், அதோட இந்த பொடிச்ச ஜீனியையும் இந்த முட்டையையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இந்த மிக்சரை மாற்றிக்கிறணும். உள்ளே ஆயில் தடவி அந்த மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வைக்கணும். உள்ளே வைக்கும் போது மூடி போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் குக்கரை மூடணும். 1/2 hour இது சிம்மில் வச்சு விசில் விடணும். ஒரு 10 விசிலாக வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதோட லுக் இதுதான். ரொம்ப ஸ்பான்ச் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு, நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. என்னோடய குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. அம்மா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா இந்த டிஷ்ஷை பண்ணி கொடுங்க. உங்களோட ஹஸ்பண்டுக்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பண்ணி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், ஃபி அமானில்லாஹ்.